இன்னைக்கு என்னோட ஸ்டைலில் உருளைக்கிழங்கு மசாலா தான் ரெடி பண்ணியிருக்கேன். சப்பாத்தி, பூரி, தோசைன்னு எல்லாத்துக்குமே அடிப்பொலியான ஒரு ரெசிபி தான். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு மேலே இருக்கிற தோலை ரிமூவ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் தொக்கா கரைச்சி எடுத்துக்கோங்க. தாளிப்புக்கு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாவை பீஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே 10 பல்லு பூண்டை நல்லா நசுக்கி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து எண்ணெய் காஞ்சதும் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்து கலர் திரும்பினதும் நறுக்கி வச்ச வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலையை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் திரும்பினதும் பூண்டு, தக்காளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி வந்தது 3/4 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. லோ ஃப்ளேம்ல இருக்கட்டும். பச்சை வாசனை போனதும் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு மிக்சர் இது கூடவே ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல குக் பண்ணி மல்லி இலை தூவி இறக்குனீங்கன்னா நம்ம அருமையான உருளைக்கிழங்கு மசாலா ரெடி. நல்லா மொதுன்னு இல்ல ஒரு கல் தோசை எதுவா இருந்தாலும் சரி சூடா செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. செம்ம டேஸ்டா இருக்கும். நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்க.